சிவன் பற்றிய பல்வேறு கதைகள் பண்டைய காலத்திலிருந்து பரவி வருகின்றன. இவை அவரின் கருணை, சக்தி மற்றும் ஆன்மீகத் தத்துவங்களை வெளிப்படுத்துகின்றன. 1. நீலகண்டன் பார்க்கடல் கடைதல். காளகூடம் என்ற தீவிரமான விஷம் வெளிவந்தது. அந்த விஷம் உலகத்தை அழிக்கக்கூடியது. அனைவரும் சிவனைத் தேடினார்கள். சிவன் அந்த விஷத்தை தன் கஞ்சுக்குள் வைத்துக் குடித்துவிட்டு அதை விழுங்காமல் தொண்டையில் வைத்தார். அதன் காரணமாக அவரது கழுத்து நீலமாக மாறியது. இதன் மூலம் அவர் நீலகண்டன் என அழைக்கப்பட்டார். 2. திருவிளையாடல்கள் மதுரை மீனாட்சி திருமணம். பாண்டிய நாட்டின் அரசர் மலையத்வாஜ பாண்டியன் மகளாக மீனாட்சி பிறந்தாள். அவள் மிகுந்த வீரத்துடன் வளர்ந்தாள். தன் சக்தியை உலகுக்கு காட்டுவதற்காக அவள் பல யுத்தங்களில் வெற்றி பெற்றாள். கடைசியாக அவள் சிவனுடன் யுத்தம் செய்ய விரும்பினாள். சிவன் அவளுக்கு முன்னால் தோன்றி அவளைத் திருமணம் செய்து கொண்டார். இதுதான் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணக் கதையாகும். 3. சுந்தரருக்கும் சிவனுக்கும் நட்புக் கதை. சுந்தரர் சிறிய வயதிலேயே சிவபக்தனாக ஆனார். ஒருநாள் ஒரு வயோதிபர் வந்து சுந்தரரை தனது அடிமையாகக் கொண்டுவிடுவதாக கூறினார். ஆனால் பின்னர் அவரே சிவன் என்பதும் சுந்தரர் அவருக்கே நண்பன் என்பதும் தெரியவந்தது. சிவன் தனக்கு உண்மையான பக்தர்களை நண்பர்களாகக் கருதுவார் என்று இந்தக் கதையால் விளங்குகிறது. யமனை வென்ற சிவன். மார்க்கண்டேயன் என்பவன் சிறிய வயதிலிருந்தே சிவனை வழிபட்டான். அவனுக்கு 16 வயதுவரை மட்டுமே ஆயுள் இருந்தது. அதற்குப் பிறகு யமன் அவனின் உயிரைக் கொண்டு போக வந்தான். மங்கலமான சிவலிங்கத்தைச் சுற்றிக் கொண்டு மார்க்கண்டேயன் சிவனை வேண்டிக் கொண்டான். உடனே சிவன் தோன்றி யமனை அழித்து மார்க்கண்டேயனுக்கு சிரஞ்சீவி, நித்திய வாழ்வு அளித்தார். 5. அர்ச்சுனனுக்கு சிவன் கொடுத்த பாசுபதாஸ்திரம். மகாபாரத காலத்தில் அர்ச்சுனன் சிவனை வேண்டி கடுமையாக தவம் புரிந்தான். சிவன் வேடனாக வந்து அர்ச்சுனனை சோதித்தார். இருவருக்கும் போராட்டம் நடந்தது. இறுதியாக அர்ச்சுனன் தன் அகங்காரத்தை விட்டு சிவனை உண்மையாக வழிபட்டான். இதனால் சிவன் பாசுபதாஸ்திரம் என்ற சக்திவாய்ந்த ஆயுதத்தை அர்ச்சுனனுக்கு வழங்கினார். 6. சிவன் திருட்டு செய்த கதை. ஒரு தடவை சிவன் திருவிடைவீடு என்ற ஊருக்கு சென்றார். அங்கு பக்தர்களுக்கு உணவு வழங்கும் அருள்மிகு சிவபெருமான் நகைகளை திருடி அவற்றை பக்தர்களுக்கு கொடுத்தார். ஆனால் பின்னர் அவரே திருடனாக நடித்து மனிதர்களுக்கு தர்மம் குறித்து அறிவுரை வழங்கினார். 7. திருப்பெருந்துறை மாணிக்கவாசகரை சிவன் பரீட்சை எடுத்த கதை. மாணிக்கவாசகர் என்ற பக்தர் சிவனின் அடியாராக வாழ்ந்தவர். அவருக்குப் பணம் வழங்கப்பட்டபோது அதை சிவன் கோயிலுக்காகப் பயன்படுத்தினார். அரசர் கோபித்து அவரை சிறையில் அடைத்தார். ஆனால் சிவன் திருப்பெருந்துறையில் பசுக்கள் பேசும் அற்புதத்தை நிகழ்த்தினார். இதனால் அரசர் மாணிக்கவாசகரின் மகிமையை உணர்ந்து அவரை விடுவித்தார். முடிவுரை. சிவன் பக்தர்களுக்கு அருளும் கடவுள். அவரின் கதைகள் முழுவதும் பக்தியையும் தர்மத்தையும் நமக்கு கற்றுத்தருகின்றன. இவரை உண்மையாக நம்பி வழிபட்டால் அவர் நம்மைத் தன்னுடைய குழந்தைகளாகக் கருதி பாதுகாப்பார்.